ஹல்லேலூயா. ஊழியம் வேற செஞ்சுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னு சொன்னா 10 பேர் சொல்றதெல்லாம் காதுல வந்த உடனே ஆமென். எங்க 10 பேர் சொல்றதை விட்டு 1000 10,000 பேர்களிலே சிறந்தவர் சொல்றதை கேளுமா? கேளியா? ஹல்லேலூயா. குதூகலமா இருந்தீங்களே, ஏன் முகமெல்லாம் இப்படி ஆயிடுச்சு? கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. ஆமென் ஆமென். சிந்திச்சு பாரு. விசுவாசத்தை அழிச்சுக்கிறதுக்காக நீ கர்த்தருடைய சமூகத்திலே பெற்ற அழைப்பை தரிசனத்தை கெடுப்பதற்காய் சத்துரு உன்னை முன்னும் பின்னும் விடாமல், வலது பக்கம் இடது பக்கம் விடாமல் உன்னையே சூறையாடி கொண்டிருக்கிறான். நீ அதை அறிய மாட்டாயா? என்ன வந்தாலும் சரி, கர்த்தரையே பின்பற்றுவேன், கர்த்தரையே பின்பற்றுவேன். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சு, ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை பெற்ற நீங்கள் அழைப்பில் உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் அல்லவா உங்களை அழைத்தார், கர்த்தர் அல்லவா பெயர் சொல்லி அழைத்தார். தேவனுடைய அழைப்பில் உறுதியாயிரு. ஊழியம் செய்யணுமா செய்ய வேண்டாமான்ற ஒரு பெரிய கேள்வி என் இருதயத்தில். அந்த கேள்வி இனிமே நீ கேட்க கூடாது. இந்த கேள்வி என்றைக்கு உன் இதயத்தை விட்டு மாறுகிறதோ அன்றைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆராதிக்கணுமா வேண்டாமா? இந்த கேள்வியை விட்டுடு. துதிக்க வேண்டுமா வேண்டாமா? விட்டுடு. ஜெபிக்கவா ஜெபிக்க வேண்டாமா? விட்டுடு. பாடணுமா பாட வேண்டாமா? விட்டுடு. ரட்சிப்பை பெற்று வந்த அன்றைக்கு நீ ஜெபிச்ச ஜெபம், நீ ஜெபிச்ச ஆராதனை எப்படி ஆராதிச்ச தெரியுமா? எல்லாம் விட்டுட்ட. இப்ப ஏதோ கடமைக்கா பைபிள் எடுத்துக்கிட்டு பாட்டு புத்தகம் தூக்கிட்டு கோயிலுக்கு வரோம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை போகாம இருந்தா ஆவியார் ஒரு கோவப்பட்டார்னா என்ன செய்யறது? அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாட்டு ஃபார்மாலிட்டிக்கா கட்டுக்கட்டா புத்தகம் தூக்கிட்டு வந்துட்டு போறேன். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த சிந்தையெல்லாம் உன்னை விட்டு விடு, விட்டுடு. உன்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்கிற உலகத்தின் ஆவிகள் பலது இருக்கிறது. சத்துரு உன் ஆசீர்வாதத்தை சூறையாட நினைக்கிறான். உன் குடும்பத்தின் நன்மைகளை அழிக்க விரும்புகிறான். உன்னை இல்லாமலாக்க விரும்புகிறான். கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற மேன்மையை கெடுக்க நினைக்கிறான். ஷபலகா சிக்கரகா துனியா தரவா. நீ பெற்ற அழைப்பு ஒரு மகா பெரிய அழைப்பு. ஆமென். 25 வருஷமா வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அழைப்புக்கு பின்னாடி பயணம் செஞ்சிட்டு இருக்கேங்க. ஆண்டவர் கொடுத்த அழைப்புக்கு பின்னாக பிரயாணம் செய்யும் போது உலகத்தில் இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் வரும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை கண்டுவிட்டு வருகிற பொழுது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா ஆவிக்குரிய பக்தர்களின் பிரச்சனை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய பக்த சீலர்கள் சொல்லுகிற பக்தர்கள் கொடுப்பார்கள் கொடுமையை. அந்த கொடுமையை பார்த்து அதை ஃபேஸ் பண்ணி நிக்கிற போது அடுத்த பக்கம் பிசாசு சொந்த சகோதரன், ஐயா வீட்டா நாட்டா உடனிருப்பவன் என்றெல்லாம் சத்துரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்மை சூறையாட நினைத்திருக்கிறான். இதெல்லாம் வாழ்க்கையில கடந்து வந்ததனால தேவ பிள்ளையே, கர்த்தர் நடத்தி வந்த பாதையை உனக்கு சொல்லுகிறேன். அந்த இடமெல்லாம் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை, தலை குனிந்து போகவில்லை, தளர விடவில்லை. கர்த்தராகிய தேவன் இந்த சிறியவனோடு கூட இருந்தார். 1998 ஆண்டிலே பெற்ற அழைப்பின் மேன்மை கர்த்தர் சொன்னார். எகிப்தின் சம்பாத்தியத்தையும் சபையராகிய நெடி ஆட்களின் வர்த்தக லாபத்தையும் உனக்கு நான் தருவேன். உன்னிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று அநேகர் சங்கிலிகள் இடப்பட்டவர்களாய் உனக்கு பின்வருவார்கள். நீ அதை காண்பாய், நீ அதை அனுபவிப்பாய். உன்னையோ ஆச்சரியமான ஆணியாய் கடாவி வைத்திருக்கிறேன். நீயோ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கிறாய். உன்னை நான் அக்கினி கண்டமா வச்சிருக்கிறேன். உன்னை நான் தண்டாயுதமாய் வைத்திருக்கிறேன். உன்னை நான் என்னுடைய பட்டயமாய் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பு தைரியப்படுத்திற்று. ஹல்லேலூயா. இல்லனா என்னைக்கோ திரும்பி வேற பிரயாணம் செஞ்சிருப்போம். ஆமென். யாருக்காக கர்த்தர் பேசுறாரு எனக்கு தெரியாது.
யாரோ ஒருவரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கார், பலரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் எந்தவித நிலையிலும் நீ தளர்ந்து போகாதே. உன்னுடைய முழங்காலுக்கு சக்தி உண்டு. உன் முழங்காலில் நின்று கர்த்தரை பார். என்னை அழைத்தீரே ஆண்டவரே, உம்முடைய சேவைக்கு என்னை அழைத்தீரே, உம்முடைய ரட்சிப்புக்காக என்னை அழைத்தீரே, உங்க பாசத்துக்காக என்னை அழைத்தீரே, உங்க வேலைக்காக என்னை அழைத்தீரே, உம்முடைய விசுவாசியா இருக்கணும் என்னை அழைத்தீரே, உம்முடைய சாட்சியா இருக்கணும் என்னை அழைத்தீரே, உம்முடைய செய்தியை சொல்லணும் என்னை அழைத்தீரே, ஊரெல்லாம் போய் இயேசுன்னு சொல்லணும் என்னை அழைத்தீரே, என் குடும்பத்துக்கு மகிமையா என்னை அழைத்தீரே, என் வம்சத்துக்கு ஆசீர்வாதமா என்னை அழைத்தீரே. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீ இதை சொல்லிக்கொண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை முன்வைத்துக் கொண்டு பிரயாணம் செய். கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. செய்த ஊழியத்தை விட அதிகம் செய். ஒரு தடவை இயேசுநாதரை பத்தி பேசியிருக்கணும், நீ 10 முறை பேசு. ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கணும், நீ 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தில் இருக்கிற சிற்சில சக்திகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை, இருதயத்தை கலக்கி போடுகிறது என்றால், சூறையாடுகிறது என்றால் விட்டு விடாத. கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய மேன்மை உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அக்கம் பக்கம் வருகிற எந்த சக்திகளை குறித்து நீ கலங்காதே, நீ கவலைப்படாதே. இதோ ரூத்து சொன்ன மாதிரி நீ சொல்லணும், உம்மை விடாமல் பற்றி கொள்ளுவேன். எந்த நிலையிலா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தகப்பனே உம்மை பற்றி கொள்ளுவேன். இயேசுவே உம்மை பற்றி கொள்ளுவேன், உம்மை பிடித்துக் கொள்ளுவேன். உம் பாதத்தில் விழுந்து உம்மை கட்டி பிடிச்சு, சாமி எனக்கு நல்ல பங்கு நீர் மட்டும் தான் என்று சொல்லுவாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெறுவாய். அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெறுவாய்.